அந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? என்னோட தெரியுது சார். ப்ரெசன்ட். ஓகே, கிரேட். சார், நம்ம கினோஸ்பியரோட ஷார்ட் ஃபன்லேயும் சேர்ந்து ட்ராவல் பண்ண இந்த ஜேர்னியில் நீங்கள் நேற்று செஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் கண்டென்ட்டுக்கான எப்படி மேக் பண்ணுறது, அதில் ஆடியோஸ் விஷயங்களை பேசியிருந்தோம். இப்போ நம்ம இந்த பேச போகிற இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் பண்ணுறது நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன். அதாவது ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டிங்க, அதை நான் எப்படி ஓடிடிக்கு கொண்டு போய் சேர்க்கறது, ஓடிடியில் என்னெல்லாம் கேட்பாங்க, என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஓடிடியான டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச் பண்ணுறதுக்கான டு டூ லிஸ்ட் என்ன, இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம் சார். இந்த டிஸ்ட்ரிபியூஷன், ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளே புக் தான் நம்ம இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அப்படிங்கிறது சும்மா ஒரு படத்தை வந்து அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதோட நிற்க போகிறதில்ல. அந்த படத்தை நம்ம என்னென்ன மாதிரியான விதத்துலலாம் க்யூரேட் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி விஷயத்துலலாம் ப்ரொமோஷன் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன ஏஐ ப்ரொமோஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன கிரியேட்டிவ் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் அதில் இன்வால்வ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு இண்டிபெண்டன்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு என்னென்ன பண்ண முடியும்னு நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். ஸோ ஒன்று வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எந்த டேட்டில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன், நான் பண்ணியிருக்கிற ஷார்ட் ஃபிலிமோ வெப் சீரிஸோ மூவிஸோ. இப்போ வந்து புதுசாக மைக்ரோ ட்ராமான்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கேட்டகரி வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த இந்த செஷனில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்க போகிறீங்க, அதுக்கு என்ன ரிலீஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, நான் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன், ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன், அப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி டூல்ஸ் நான் யூஸ் பண்ணி நான் என்னோட அசெட்ஸை ரெடி பண்ணிக்க போகிறேன். அதாவது ரிலீஸ்க்கு அசெட்ஸே ஒரு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி அதுக்கான ப்ரொமோஷன் அசெட்ஸ். இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபிலிம் மேக்கிங்கில் நம்ம என்னென்னலாம் சொல்கிறோம் சார், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணுறாங்க சார், லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க சார், ட்ரெய்லர் கட் ரிலீஸ் பண்ணுறாங்க சார். இந்த மாதிரி ஒன்றுக்குமே ஒரு ஒரு திருவிழாவாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து மூவிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மட்டும் இல்லை, நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க, மற்ற சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்களுக்குமே அதே டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். அதில் பண்ணி அதில் என்னென்னலாம் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் இந்த இந்த சின்ன கிரவுண்டில் சின்ன பட்ஜெட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி ரெடி ஆகிட்டிங்கன்னா என்ன என்ன மாதிரி கண்டென்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ரொமோஷன் பண்ணும், அதனால என்ன இம்பேக்ட் இருக்கும், இந்த பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆஃப் ஓடிடி, அதுக்கப்புறம் அதில் என்ன ஏஐ அட்வான்டேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி அதை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஃபைனலாக எக்ஸிக்யூஷனில் நம்ம காட்ட போகிறோம். ஸோ இதுதான் சார் இந்த பாத்வே. அதாவது நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம், எங்கே போய் நிற்க போகிறோம். ஸோ அந்த ஜேர்னி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ இந்த மாடர்ன் ஓடிடி லேண்ட்ஸ்கேப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து டெய்லி டெய்லி அவ்வளோ கண்டென்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா ஏஐ வந்து கண்டென்ட் க்ரியேஷனை ஈஸி பண்ணி விட்டுருச்சு. ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப நீடடாக இருக்குது. ஏன்னா நிறைய ஜங்க் ஆஃப் கண்டென்ட்டும் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு, கண்டென்ட்டை ரீயூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் குவாலிட்டியான ஒரிஜினல் கண்டென்ட்டை எப்படி கொண்டு வரது, அந்த கொண்டு வந்த கண்டென்ட்டை வியூவர்ஸோட அட்டென்ஷனுக்கு எப்படி கொண்டு போகிறது. அதாவது இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக எல்லாரும் பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க. பிக் பாஸோட கிராண்ட் ஃபினாலேயில் ஓடிடியில் எந்த படமும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அது எந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸும் நடக்காது. ஏன்னா ஆடியன்ஸ் ஆல்ரெடி செட்டில்டு இன் பிக் பாஸ் ஷோ. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எந்த டைமிங், அந்த ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கேப்சர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டைமிங் நம்ம யூஸ் பண்ணணும், எந்த டைமிங்கில் ரிலீஸ் பண்ணால் ஆடியன்ஸ் நம்மளோட கண்டென்ட்டை திரும்பி பார்ப்பாரு அப்படிங்கிற டைமிங்கும் ஆடியன்ஸ் அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிட்டன்ஷனே இருக்குது. அதாவது அது எவ்வளோ நேரம் படத்தை பார்க்க வைக்கிறோம், படத்தை ஃபுல்லாக பார்க்க வைக்கிறோமா. ஏன்னா ஒரு ஒரு ஓடிடியும் உங்களுக்கு வந்து ரெவன்யூ கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த கொடுக்குற ரெவன்யூ இதில் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதையும் நம்ம இந்த செஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ரெவன்யூ அண்ட் ரிட்டன்ஷனுக்கே வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்கள் ப்ரொமோஷன், கண்டென்ட் டைட்டிலேருந்து ப்ரொமோஷன்லேருந்து ஃபைனலாக உங்கள் படத்தில் உட்காந்து படம் பார்க்குற வரைக்குமான எல்லா வேலைகளும் இதில் பண்ண போகிறோம். இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப காம்படிட்டிவாக போயிட்டுருக்கு. இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவாக போயிட்டுருக்கு. அதுவும் இதில் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எல்லாமே. நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறீங்களா, மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் உங்கள் ஓடிடியை சூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண வைக்கிறீங்களா, இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் அதில் இன்வால்வ்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு பேரடைகிராம் ஷிஃப்ட் நடக்குது. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் வர்சஸ் ப்ரமோஷன் அப்படிங்கிறது. இந்த ஸ்க்ரீனை பாருங்க.
டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா உங்கள் படம் எல்லாத்துக்கும் லைவ் பண்ணி அவைலபிளாக வச்சிடும். ஒரு ஓடிடியில் போட்டு லைவ் பண்ணி வச்சிடும். ஆனால் அதோட விசிபிலிட்டியும் அது எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, அதுலேருந்து எந்த காசு வந்தது, இது எல்லாமே கடைசியாக எதில் வந்து நிற்கும்? நீங்கள் பண்ண ப்ரமோஷன்ஸ், அவுட்ரீச், கியூரேஷனில் தான் வந்து நிற்கும். ஸோ கண்டென்ட் வந்து எவ்வளோ பேர் பார்த்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் மானிட்டைசேஷனே நடக்க போகுது. ஸோ வாட்ச் டைம் முக்கியம், லைக்ஸு, என்கேஜ்மெண்ட்ஸு, வியூவர்ஷிப், இது எல்லாமே முக்கியம் தான் வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு. அந்த ப்ரொமோஷனுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ரெவன்யூவே பின்னாடி வந்து செட்டில் ஆக போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பேர் லைக்ஸ் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பேர் வியூஸ் போயிடுச்சு, அது இல்லை, அது எவ்வளோ தூரம் எங்கேஜ் ஆச்சு. ஓடிடியை பொறுத்தளவுக்கு அது எந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதோ அதை பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் வந்து டிஃபைன் ஆகும். இதில் ஒரு ஓடிடியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஷார்ட் ஃபிலிம்ஸு, மைக்ரோ ட்ராமா, டாக்குமெண்ட்ரிஸு, டெலிஃபிலிம், பைலட் ஃபிலிமு, கிட்ஸ் அனிமேஷன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமி கேரக்டரோட இதெல்லாம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த மாஸ்டர் படத்தில் விஜயோட பாட்டை வந்து போட்டிருப்பாங்க. லெட் மீ சிங் எஸ் குட்டி ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி கேரக்டர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து டெக்னாலஜி ஃபுல்லி யூஸ்ட், லிரிக்கல் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக. தெர் இஸ் நோ ஆர்டிஸ்ட். அண்ட் அதை வச்சு ஒரு பெட்டரான ஒரு க்ரியேட்டிவான அவுட்புட் கொண்டு வராங்க. சார் அப்போ ஆர்டிஸ்ட் வேல்யூவே இருக்காதா? உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் வரலாம், கண்டிப்பாக வரும். நீங்கள் எல்லாமே டெக்னாலஜி சொல்கிறீங்களா, அப்போ ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்காதா? அதுவும் இருக்கும். ஆனால் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்பீடப் பண்ணுறதும், எங்கெங்கெல்லாம் ரியல் வேல்யூ ஆஃப் ஆர்டிஸ்ட் அண்ட் செலிபிரிட்டிஸோட வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதும், இது ஒன்றுமே என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணுங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல நம்ம என்ன ஸ்மார்ட் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதோட சக்ஸஸ்க்கான இது. அண்ட் இந்த ஒரு கண்டென்ட்டை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும், நான் சொன்னேன் இல்லைங்களா, டு டூ லிஸ்ட்டு, செக் லிஸ்ட்டு. ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் ஓடிடியில் அப்ரோச் பண்ணீங்க, டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அப்ரோச் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் இருக்கணும்? மெயினாக மாஸ்டர் ஃபைல் வந்து 4K இல்லை ஃபுல் ஹெச்டியில் இருக்கணும். சப்டைட்டில்ஸ் நிறைய ஓடிடிஸ் கேட்குறாரு. ஏன்னா சப்டைட்டில்ஸ் கொடுக்கும்போது குளோபலாக எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட்டிங் அசட்ஸாக மல்டிபிள் போஸ்டர்ஸ். ஸோ இந்த மல்டிபிள் போஸ்டர்ஸ்னால் என்ன சார்? அது யூடியூப் தம்ப்நெயிலில் ஒரு சைஸ், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ட்ரெய்லர், டீசரு, அப்புறம் ப்ராப்பரான மெட்டடேட்டா. மெட்டடேட்டாங்கிறது டெக்னிக்கலாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஒன்றும் இல்லை. படத்தில் நடித்தவங்க, கேஸ்ட் அண்ட் க்ரூ, என்ன கீவேர்ட்ஸு. இந்த கீவேர்ட்ஸுங்கிறது என்னென்னா, இது ஒரு மெலோடி ட்ராமாவா, இல்லை ரொமான்டிக் காமெடி, ராம்காம் ட்ராமாவா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இண்டஸ்ட்ரி டேர்ம்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஓடிடி நடத்துகிற இப்போ ஷார்ட் ஃபிலிம்லேயும் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கான ஒரு ஓடிடி வச்சுருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஒரு படத்தை கொண்டு வந்து ஓடிடிக்குள்ளே கொடுக்கும்போது, அதே படத்தை கொண்டு வந்து கினோஸ்பியரில் கொடுக்கும்போது இந்தந்த டேட்டாலாம் இருந்தால் எங்களால் சீக்கிரமாக அந்த கண்டென்ட்டில் லைவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இங்கே எங்கேயாவது ஏதாவது ஒன்று தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, படம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு ஜெனரியன் கீவேர்ட்ஸ்லாம் வேறு மாதிரி போட்டு வச்சுருக்காரு, என்னப்பா இது, கரெக்டாக செக் பண்ணுங்கள் ஃபிலிம் மேக்கர்கிட்ட. ஸோ இப்போ பேக் அண்ட் ஃபோர்த் வந்து ரொம்ப நடக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரிலீஸோட டெட்லைன் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும், டிலே ஆகி போயிட்டே இருக்கும். நாங்கள் போஸ்டர்ஸ் ஒன்று பிஎஸ்டியில் கேட்டோம், அவங்க பார்த்தா ஜேபிஜியில் கொடுத்து வச்சுருக்காங்க. என்னங்க இது, அதை மாற்றுங்க. இப்படி வந்து ஒரு ஓடிடியும் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனி ஓடிடி உங்கள் கண்டென்ட்டை ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து இதெல்லாம் பண்ணவே முடியாத ஒரு விஷயம்னு எதுவும் இல்லை. அண்ட் நீங்கள் என்னென்ன மாதிரியான ரைட்ஸோட வச்சு அந்த கண்டென்ட்டை மேக் பண்ணியிருக்கீங்க சார், இது எல்லாமே ஃபுல்லி ஒரிஜினல் சார், நாங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதை வந்து நீங்கள் அன்டில் அன்லெஸ் ஆன்லைனில் போகாத வரைக்குமே உங்களுக்கு எங்கே யார் என்ன காப்பிரைட் வாங்கி வச்சுருக்கான்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஓடிடியில் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஹேக் சொல்லித்தரோம் இந்த கிளாஸில். நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப்பில் போட்டு ஒரு தடவை நீங்கள் எல்லா படமும் எடுத்துட்டீங்க, ஏஐ வச்சு கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட யூடியூப்பில் ஜஸ்ட்டு ஒரு ப்ரைவேட்டாக போட்டு இல்லை ஒரு அன்லிஸ்டடாக போட்டு படத்தை லைவ் பண்ணி பாருங்கள். அங்கே எங்கேயாவது ஸ்ட்ரைக் அடிக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிடிலையும் ஸ்ட்ரைக் அடிக்கும். ஏன்னா இது எல்லாமே ஆன்லைன் தான். ரெபாசிட்ரி, டேட்டாபேஸ் ரெஃபரன்சஸ், டெக்னிக்கலாக சொன்னோன்னா அந்த டிஜிட்டல் ரெஃபரன்சஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னால் இளையராஜா பாட்டை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லா பக்கமும் ராயல்டி கிளைம்ஸ் வரும், ஸ்ட்ரைக் அடிப்பாங்க, எல்லா பக்கமும் பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த சின்ன சின்ன விஷயங்களை ஏன் கேர் பண்ணிக்கணும்? உங்களோட ரிலீஸ் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் இங்கே என்ன இதை வச்சு எப்படி சார் ஓடிடிலேருந்து எப்படி சார் காசு பண்ணுறது? ஸோ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அதில் 150 ரூபா கொடுத்தா ஒரு மாதம் ஃபுல்லாக எல்லா படத்தையும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அது ஆடோட பார்த்துக்கலாம், ஆடு இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டாரு, ஜி5 எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக வந்து இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு படத்தை வாங்குறது. அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி டைமில் பார்த்தீங்கன்னா பேப்பர் வியூன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு டிக்கெட் கொடுத்து அந்த படத்தை வந்து பார்க்கறது. ஸோ இது வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த டிக்கெட் சேல்ஸ், அந்த கண்டென்ட் ரெண்ட்டை தான் நாங்கள் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ரெவன்யூவாக கொடுக்குறோம். இதில் பாக்கெட் ஃபிலிம்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸும் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கினோஸ்பியர் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் நம்ம யூடியூப்பில் போடுறோம், அந்த சைடில் இருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ரெவன்யூ பேஸ்டு இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் ஓடிடி இண்டஸ்ட்ரியில் நாங்கள் ஓடிடி அப்ரோச் பண்ணும்போது என்ன சார் எஸ் வார்டு, ஏ வார்டு, டி வார்டுங்கிறாங்க. இதெல்லாம் இண்டஸ்ட்ரி டேர்ம்ஸ், அவ்வளோதான். நீங்கள் அது ஒன்றும் மேஜிக்காவோ இதுவாகவோ கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களை வந்து உங்களுக்கு என்ன மாடலில் அக்ரிமெண்ட் போடணும்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. என்னங்க அக்ரிமெண்ட்டு என்ன மாடலா, என்னன்னு சொல்கிறீங்க? எஸ் வார்டா, டி வார்டா, ஏ வார்டாம்பாங்க. இது என்ன? ஒன்றும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் பேஸு காசு, பேப்பர் வியூக்கு காசு, சப்ஸ்கிரிப்ஷனுக்கான காசு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக, இது வந்து இண்டஸ்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், அதுவும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது ஓடிடிக்குள்ளே. அது மேம் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த செஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நேவிகேட்டிங் த டீல் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஒரு என்ன ஒரு விஷயம்னா, ஓகே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிடி ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்க, யூடியூப்போட அக்ரிமெண்ட்டு நம்ம என்றைக்கும் பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லை. அது என்ன எனக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்போஸே ஆகாது. ஆனால் ஓடிடியில் அப்ஃப்ரண்ட்டாக உங்கள் கண்டென்ட்டை கொடுக்கும்போது நான் இங்கே பேசிக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா டைம் ரொம்ப நான் எடுத்துக்க விரும்பலை. ஸோ நான் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ் அப்படின்னா ஒரு படத்தை ஒரு ஓடிடியில் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஓடிடியில் வச்சுக்கலாம். அது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ். சரி சார், இதை பற்றி நான் ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸில் நீங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஓடிடியில் அந்த படம் சரியாக போகலை, நல்லா ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஓடிடியை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக லைசன்ஸ் கொடுத்து ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் போகிறீங்க, அவங்க ப்ரொமோஷனில் சொதப்பிட்டாங்க, இல்லை நீங்கள் ப்ரொமோஷனில் லேக் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் இன்னொரு அக்ரிமெண்ட்டுக்கு அதை பிரேக் பண்ணி வந்து வெளியில் இன்னொரு ஓடிடியை தேடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ஆல்வேஸ் ப்ரிஃபர் நான் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இதில், இதுதான் கரெக்டாக அதுதான் கரெக்டாக அப்படின்னு இல்லாமல் ஃபிலிம் மேக்கர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த பக்கம் கிரியேட்டர்ஸ் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க, இன்வெஸ்டிங் மணி, எஃபோர்ட்டு, எனர்ஜி, டைமு இவ்வளவு இருக்குது. ஆனால் இந்த அதர் சைடில் அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியும்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸை வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஏன்னா ஒரு ஓடிடி, இப்போ ஒரு ரீஜனல் ஓடிடி இருக்குது. இப்போ ஆஹா ஓடிடினா தெலுங்கில் இருக்கும், தெலுங்கு மக்கள் நல்லா பார்ப்பேன். மலையாளமில் போனேன் மனோரமா மேக்ஸு, சைனா ப்ளே, இப்படி இந்த மாதிரி ஓடிடிஸ் மலையாள ஆடியன்ஸு வச்சுருப்பாங்க. இவங்கள்ட்ட போயிட்டு பெங்காலி படத்தை போய் போடுவீங்களான்னா அது பேன் இண்டியா ஓடிடிக்கு தான் செட் ஆகுமே தவிர ரீஜனல் ஓடிடியில் செட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டப் பண்ணி தான் அந்த ரீஜனுக்கு யூஸ் பண்ணணும். அண்ட் டப்பிங்க்குமே இப்போ ஏஐ வந்துருச்சு. ஸோ அதையும் நீங்கள் டெக்னாலஜி வைஸாக ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் டெக்னாலஜியை வந்து பட்ஜெட்டுக்காக யூஸ் பண்ணலாம் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து என்னோட வேலை சீக்கிரமாக முடியணும், இந்த இதில் நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு விட்டது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே பேசிக்ஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் கிரியேட்டருக்கான பேசிக்ஸ். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ரெவன்யூ ஷேர். ஸோ இப்போ வந்து ஒரு நமக்கு இந்த இந்த ஏவார்டு, எஸ்வார்ட், டிவார்ட் மாதிரி இந்த எந்த இதில் உங்களுக்கு ரெவன்யூ ஷேர் அக்ரிமெண்ட் போட்டு தராங்க ஓடிடி, அதை க்ளீனாக பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்மோட என்னென்ன மாதிரி இன்சென்டிவ்ஸ்லாம் எனக்கு கொடுக்குறாங்க, சரி அந்த பிளாட்ஃபார்மே ப்ரொமோஷன் பண்ணிக்கிறதும் சப்போர்ட் பண்ணுதா, இல்லை நம்ம தான் பிளாட்ஃபார்ம் நான் படத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, மற்ற ப்ரொமோஷன்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மாதம் உங்களுக்கு பே அவுட் கொடுப்போம், 3 மாதத்துக்கு ஒரு பே அவுட் கொடுப்போம். இந்த மாதிரி என்ன டேர்ம்ஸில் உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிரியேட்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியம் கான்டென்ட், இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே பிளாட்ஃபார்மில் கண்டென்ட் லாக் பண்ணுறது, இது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். ஓகேங்களா? மாஸ்டர் எக்ஸ்க்ளூசிவ் இன் அமேசான் ப்ரைம் அப்படிங்கிறது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. ஏன்னா அது பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அடுத்து நமக்கு ஆப்ஷன் இல்லை. அதுவும் இந்த அக்ரிமெண்ட் போட்டதும் 1 இயர்
இது மாதிரி வந்து பீரியடில் லாக் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னைக்கு ஓடிடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த எம்ஜி டீல்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணுறதே இல்லை. ஏன்னா வந்து அப்ஃப்ரண்ட்டாக நீங்கள் படத்தை கொடுங்க, உங்களுக்கு ஒரு மினிமல் அமௌண்ட் கொடுத்துருந்தோம், மற்றது எல்லாமே வந்து உங்கள் வர்ற கண்டென்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதோ அதை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு காசு தரோம் அப்படிங்கிற மெத்தட் எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஒன்லி ரெவன்யூ ஷேர் தான். அதாவது இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு நீங்கள் கண்டென்ட் கொடுங்க, நாங்கள் போடுறோம், நல்லா போச்சுன்னா உங்களுக்கு வரோம் காசு. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா ஈகோ சிஸ்டமும் ஒர்க் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன சார், நீங்கள் செஷன் சொல்லும் போது மினிமம் கேரண்டி அப்படிலாம் சொன்னீங்களே, ஆனால் யாருமே இதெல்லாம் பேச மாட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் ஹோப் அப் பண்ணி ரெடி ஆகிக்கணும். மார்க்கெட்டில் என்ன நடக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் டு அவாய்ட் லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற சர்ப்ரைஸ்லாம் தேவையில்லை. ஏன்னா இண்டஸ்ட்ரி மாறி ரெவன்யூ ஷேருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி டீல்ஸை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாலே யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட்ஸு. அப்புறம் உங்களுக்கு என்ன என்ட்ரி பேனல் இருக்கும், ஒரு நான் எக்ஸ்க்ளூசிவ் ப்ளஸ் ரெவன்யூ ஷேரில் என்னென்னலாம் அதில் ஆப்டிமலாக என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத மினிமைஸை ரிஸ்க் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவ் ரெவன்யூ ஷேரில் போனால் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரெக்கமெண்டட். பட் இதில் தான் போகணும்னு இல்லை. அது டிபெண்ட்ஸ் டு கண்டென்ட், லாங்குவேஜ் டு லாங்குவேஜ், பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் மாறும். அது நான் டிஸ்க்ளைமராகவே கொடுத்துட்றேன். பட் இன் ஜென்ரல் நான் எக்ஸ்க்ளூசிவ் ரெவன்யூ ஷேர் த பெஸ்ட் மாடல் அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏஐ அட்வான்டேஜ், ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷனோட அட்வான்டேஜ், இப்போ நம்ம ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷனுங்கிறது என்ன சொல்கிறோம், ஒரு ஏஐ இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் என்னென்னலாம் ரெடி பண்ணிக்கலாம், என்னோட தம்ப்நெயில் அண்ட் வேரியஸ் அசெட்ஸ் ரீசைஸ் பண்ணிக்கலாம், ட்ரெய்லர் கட் எடுத்துக்கலாம், சப்டைட்டில்ஸு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து கொஞ்சம் ஐடி டெக்னிக்கலாக இருக்கும். பட் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அதுக்கும் ஏஐ வந்துருச்சு இன்னைக்கு. அப்புறம் நம்ம பண்ண கியூசி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் மியூட் பண்ண சொல்கிறாங்க, குவாலிட்டி செக்கில் வந்து அடி வாங்குது என் கண்டென்ட்டு, அது மாதிரி இந்த கண்டென்ட்டில் எங்கெங்கெல்லாம் ஒரு ஹூக் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை கூட இன்னைக்கு ஏஐ வந்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்லுது. இந்த படத்தை மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் அளவுக்குலாம் ஏஐ டூல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து வெளியில் இண்டஸ்ட்ரியில் ஓப்பன் அப் யாரும் பண்ணல. தோஸ் ஆர் ஆல் அது எல்லாமே அந்தந்த ஓடிடிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் டூல்ஸ். ஜென்ரல் பப்ளிக்கோ கிரியேட்டர்ஸ்க்கோ அவங்க எதுவுமே காமிக்கிறது இல்லை. ஏன்னா அதை அதை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது தேர் வில் பி அ ஹேக். ஸோ ஓகே, எப்படி ½ அன் ஹவருக்குள்ளே அதை கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஏஐ, அப்போ அதை மட்டும் கரெக்டாக பண்ணிது, மிச்சதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது ப்ரொப்ரேட்டரியாக அவங்களுக்குள்ளேயே அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த கிரியேட்டிவ் ப்ரமோஷன்ஸ்க்கான ஹூக் சீக்வன்சஸ் இங்கே போட்டிருக்கோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டீசர், இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி அட்டென்ஷன் கிராப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ட்ரைலர்ஸ், அப்புறம் கேரக்டர் கிளிப்ஸ். ஸோ ஒரு படத்துக்கான ப்ரமோஷன்ஸை எந்தெந்த விதத்துலலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஸ் எ எக்ஸ்பர்ட்டாக நாங்கள் என்னென்ன சொல்லுவோன்னா, உங்கள் படத்தில் நடித்த எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ், படத்தில் நடிக்கிறவங்க, ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்கான ஷார்ட்ஸ் ரீல்ஸ் கிரியேட் பண்ண, நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், இந்த சீன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து இது ஃபஸ்ட்டு ப்ரொமோ. செகண்ட் ப்ரொமோ, நீங்கள் வந்து பாக்யராஜ் சாரை பார்க்குறீங்க, பாரதிராஜ் சாரை பார்க்குறீங்க, இண்டஸ்ட்ரியில் எனக்கு மணிகண்டனை தெரியும், ஓகே, அவங்கக்கிட்ட ஒரு சின்ன சின்ன படத்தை பார்க்க சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன வீடியோ பைட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதையுமே நீங்கள் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார், என் படத்தை வந்து பார்த்துட்டு மணிகண்டன் இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் வெரி மச் வேலிடு, குவாலிஃபைடு ப்ரொமோ அசெட்ஸ். ஓகேங்களா? ப்ரொமோ அசெட்ஸுங்கிறது இதெல்லாம் 1 or 2 கேட்டகரிஸ் இருக்குது. அது படத்துக்கு படம் மாறும். அது மாதிரி ப்ரொமோவே ஃபுல்லாக அனிமியில் பண்ணுவாங்க, ப்ரொமோவே ஃபுல்லாக கார்ட்டூனில் பண்ணுவாங்க, ப்ரொமோவே ஃபுல்லாக ஏஐயில் பண்ணுறாங்க, ப்ரொமோவே ஃபுல்லாக மீம்ஸில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் வேஸ் ஆஃப் மீடியா டெலிவரி அவ்வளோ எனார்மஸாக மாறி இருக்கு. இதில் என் படத்துக்கும் என் கதை சீக்வன்ஸுக்கும் நான் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணியிருக்கேன் சார், அப்போ அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொமோஷன் அசெட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக எனக்கு இருக்கும், அதுக்கு கினோஸ்பியர் மாதிரி எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸை ரீச் அவுட் பண்ணுங்கள். வி வில் டெஃபினெட்லி கைட் யூ ஆன் தட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லான்ச். ஸோ எனக்கு வந்து ஒரு லான்ச் பண்ண போகிறோன்னா, ஒரு படத்தை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் பண்ணணும், அதை இந்த சைக்கிளில் வச்சுக்கலாம். படத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாள், படத்துக்கு அப்புறம் இந்த படத்தோட பெஸ்ட்டு சீன் கிளிப்ஸு, அப்புறம் அதோட ஆடியன்ஸ் ரிவ்யூவு. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கிட்ட ஒரு 10 நாள், இங்கிட்ட ஒரு 10 நாள், மேக்ஸிமம் 10 நாள் கூட இல்லை, இங்கெல்லாம் 7 நாள் 8 நாள்லேயே முடிஞ்சு போகுது. இவ்வளோ தான் ஒரு படத்துக்கான மொத்த லைஃப் சைக்கிளே, இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து அடுத்த படத்தை பார்க்க போயிடுவாங்க ஆடியன்ஸ்.
ஸோ இதுக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் சேம் டைம் உங்களால் கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ணி க்யூரேட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட அட்டென்ஷன் கிராப் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு காலண்டர் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்ஸ் சார் இது இல்லை, நான் லாஸ்ட் 2 நாள் கூட என்னால் ஹிட் அடிக்க முடியும். ஏன் பண்ணாமல் இல்லை, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகனுக்கு இது போயிட்டு இருக்கு, பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனையே அந்த படத்துக்கான பிஆர், அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ். மக்கள் வந்து உங்களுக்கு 365 நாளில் 30 நாளுக்கு மேலே ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை வச்சுருக்காங்க. பட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 10 நாள் தான். திரௌபதி 2க்கு 10 நாள் தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஒரு 10 நாள் மட்டும்தான். பட் ஜனநாயகனுக்கு அதை தாண்டி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அது ஒன்று சக்ஸஸ், பிஸ்னஸ், ரெவன்யூ அந்த லெவலில் வந்து வேற மாதிரி நமக்கு நம்பர்ஸாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மல்டி சேனல் ஆம்பிளிஃபிகேஷன். ஒரு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி வேற என்னென்னலாம் ப்ரொமோட் பண்ண முடியும்னா, இப்போ ஓடிடி ஆப்பு கிட்ட அவங்க எங்கள் படத்தை பற்றி ஒரு பேனர் போடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க, இது பண்ணலாம். ஒரு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் நம்ம அது பேசணும், அது வந்து சோஷியலில் இருக்கும். இது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மே உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அஸ் அ கிரியேட்டர் யூ ஹேவ் அ ரைட்ஸ் டு ஆஸ்க் ஓடிடிஸ், இதெல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஆனால் தே வில் சார்ஜ் ஃபார் திஸ். இப்போ நீங்கள் அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இன்வால்வ். ஓகே, அதுக்கப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் நீங்கள் உங்கள் சைடில் போட்டுக்கலாம், ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொலாப் பண்ணி போட்டுக்கலாம், அதில் ஒரு சோஷியல் இம்பேக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபிலிம் மேக்கர்ஸ் குரூப்பு, நான் இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே அட் மினிமல் ஆர் ஜீரோ மார்க்கெட்டிங் காஸ்ட் எஃபர்ட். ஓகேங்களா, இந்த நான் அண்டர்லைன் த வேர்ட் மினிமல். இதில் மினிமலாகவும் எல்லா இடத்துலையும் மணி ஸ்பெண்ட் பண்ணணும், பண்ணுறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இது ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கு சார், இது ஃபெஸ்டிவல் அவார்டு வாங்கியிருக்கு, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் லாரல்ஸு, இந்த இப்போ நாங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மே நாங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ ரேட்டிங் கொடுக்கணும், அவுட் ஆஃப் 10 இது, அந்த ரிவ்யூ ரேட்டிங்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன இருக்குது, உங்கள் படத்தை பற்றி ஒரு யூடியூபரோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோ பார்த்து இந்த படம் நல்லா இருக்குது, தேட்டரில் போய் பார்த்தா ஒர்த்துங்கிற சோஷியல் ப்ரூஃப், இது எல்லாமே வச்சுக்கோங்க. இது வந்து நான் சொல்கிறேன், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் இதை பண்ணுறீங்க இல்லையா, அந்த கேசஸ்க்கு. இது மூவிஸ்க்கு என்ன, மூவிஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஐஎம்டிபி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, நீங்கள் புக் மை ஷோவில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு புக்கிங் இது வச்சுட்டு அங்கே ஒரு ரிவ்யூ ரேட்டிங்ஸ் கிரியேட் பண்ணுறது, கமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் உங்களோட சோஷியல் ப்ரூஃப் ஆட்ஸ். சோஷியல் ப்ரூஃப்னா என்ன சார் அப்படின்னா, பிளாட்ஃபார்ம்ஸ், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், வேற டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இதில் எல்லாம் உங்கள் படத்தை லிஸ்ட் பண்ணி என்ன ரிவ்யூ ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங்ஸ் கிடச்சிருக்கு, இதையுமே ஒரு கிரெடிபிலிட்டியாக நீங்கள் காட்டலாம். ஸோ இதெல்லாம் சார் ஆல்ரெடி இவ்வளோ ரிவ்யூ ரேட்டிங்ஸ் நல்லா வந்திருக்கு, படத்தை விட்டால் நல்லா ஓடுங்கிறது நீங்கள் ஓடிடி சேனலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஜஸ்டிஃபை பண்ணலாம், சார் என் படம் ஆல்ரெடி இங்கெல்லாம் நல்ல ரிவ்யூ ரேட்டிங்ஸ் வந்திருக்கு, உங்கள் ஃபெஸ்டிவல்ஸில் கண்டிப்பாக செலக்ட் ஆகும், அது ப்ரைஸ் ஜெயிக்குது அதெல்லாம் நெக்ஸ்ட்டு, பட் செலக்ட் ஆகும் அந்த லெவல். ஃபைனலாக இந்த சம்மரிக்கு நான் வந்துட்டேன். இங்கே எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம பேசுகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஃபைனல் தான், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆனால் அதுக்கு மேலே பக்கத்தில் என்ன யோசிக்கணும், அதை அவங்கள எப்படி நம்ம ஹோல்ட் பண்ண வைக்க முடியும், ஃபுல் வீடியோஸை நம்ம பார்க்க வைக்க முடியுமா, அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டோம் ப்ரொமோஷனுக்கு, எல்லாரும் சொல்லி சொன்னாங்க நானும் ஒன்று செஞ்சுட்டேன், அப்படி இல்லை. அது ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் முடிக்கிறாரா, ஓட்டி ஓட்டி பார்க்குறாரா, அந்த மாதிரி ரிட்டென்ஷனும் கம்ப்ளீஷனுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்கம்ப்ளீட் அசெட்ஸோட ஓடிடி அப்ரோச் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆவீங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன, ஏஐ வச்சு ஸ்பீடப் பண்ணி லோக்கலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரெய்லர் தாங்க நான் மொத்தத்துக்கே எடுத்திருக்கேன் படத்தில். இன்னும் ட்ரைலர், டீசர், ஸ்னீக் பீக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்க மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் சொன்ன மீம் கிரியேஷன்ஸு, அப்புறம் இந்த கண்டென்ட் கேலண்டரை பற்றி நம்ம இங்கே பார்த்தோம், எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டென்ட் கேலண்டரையும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ் வித் அப்ஃப்ரண்ட் ரெவன்யூ. இந்த எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ் போகிறது அந்தளவுக்கு நாட் அட்வைசபிள்னே சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் எக்ஸ்க்ளூசிவ் டீல் வித் டிவார்டு. ஸோ டிவார்டுங்கிறது என்ன, டிக்கெட் கொடுத்து காசு படத்தை பார்க்குற மாதிரியான கணக்கு. ஸோ இந்த இதுதான். ஸோ இது உங்களுக்கு பெஸ்ட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, ஓடிடி ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்ட்னரிங் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன,
நான் ஒரு படத்தை எடுத்துட்டேன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன கண்டென்ட் கேட்டகரியாக இருக்கலாம், மைக்ரோ ட்ராமாவாக இருக்கலாம், நார்மல் ஃபிலிமாக இருக்கலாம், ஏஐ ஜென்ரேட்டட் கன்னடா இருக்கலாம். இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் எங்கெங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இஸ் சூப்பர் குட் இடம் ஃபார் யூ டு ப்ரொமோட் உங்கள் கண்டென்ட்டை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் லோக்கல் ஆடியன்ஸ்க்கு என்னோட படத்தை நான் காட்ட போகிறேன், அதில் என்ன ரெவன்யூ வருது, இல்லை என்ன மாதிரியான ஃபீட்பேக் வருதுங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். எல்லா ஃபெஸ்டிவலும் இந்த என்கேஜ் பண்ண மாட்டாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ் வாங்க சார், நாங்கள் எப்படியும் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம், ஸ்டேஜ் போடுறோம், ஆடியன்ஸை கூப்பிட்றோம், உங்கள் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணிக்கோங்க, உங்கள் படத்துக்கான ஆடியோ லான்ச் இங்கே வச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா விஜய் வந்து ஆர் தனுஷ் வந்து ஆடியோ லான்ச்சே ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணுறாங்க. பட் அவ்வளோ அளவுக்கு நமக்கு பட்ஜெட் இல்லைனாலும் இருக்கிற ஃபெஸ்டிவல்ஸில் உங்களோட சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் எப்படி ப்ரொமோஷனுக்கு ரெடி ஆகணும், ஓடிடி ரிலீஸ்க்கு ரெடி ஆகணும், இதை பற்றினா ஓவரால் நட்ஷல். ஸோ இதுக்கு மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெஃபர் ஷார்ட் ஃபன்லி. ஸோ ஷார்ட் ஃபன்லி டீம் இருக்குது, கினோஸ்பியர் டீம் இருக்குது. நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா வி வில் ஹெல்ப் யூ டு ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் டு மல்டிபிள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு. இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு இது ரிலவெண்ட்டாக எனி கொஸ்டின்ஸ் நீங்கள் சிம்பிளாக வாட்ஸ்அப்பில் ரீச் அவுட் பண்ணலாம், நம்ம டீம் இருப்பாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்ன இருந்தாலும் தே வில் ஹாப்பி டு ஆன்சர் இட். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் யுவர் வேல்யூபிள் டைம். ஐ திங்க் எனஃப் டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆன்சர். Prabhakar, you can unmute, allow them to unmute so that anybody has any questions இருக்கா, ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ படம் ரெடி பண்ண மட்டும் நமக்கு ஆசை இருக்காது, அதுலேருந்து காசு வாங்கணும், அதுலேருந்து நேம் ஃபேம் எல்லாமே வாங்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம இருக்கல, இதை ஃபுல் ஒரு ரவுண்டு பண்ணி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹாபிக்கு மட்டும் பண்ணக்கூடாது, அந்த ஹாபிலேருந்து நேம் ஃபேம் மணி எல்லாமே வரணும். ரைட்? உங்க உள்ள என்ன கதை இருக்கோ அது வேர்ல்டுக்கு போகணும். ஓகே?